நானும் பொறுமையா பாத்துட்டே இருக்கிறேன். இது ஆயிரம் கதையா தெரியல. கிளம்ப சொல்லுங்க. கிளம்ப. டேய், அவங்க சாமி வந்து அருள் சொல்லிட்டு இருக்காங்க. டேய், அதான் வெளில பேச சொல்றேன். கிளம்ப சொல்றேன். டேய், அவங்க குடும்பத்தோட நல்லதுக்கு தானே சொல்றாங்க. நீ கொஞ்சம் அமைதியா இருடா. நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. இந்த இரண்டாவது மருமக உன் வீட்டுல இருந்தா உன் தாலி நினைக்காதே. ஐயோ, என்னம்மா என்ன சொல்றீங்க? அவ இங்க இருந்தா உன் தாலி இறங்கிடும் சொல்றேன். நீ எதுக்கு பாத்துட்டு இருக்கிற? அது ஏதோ உளறிட்டு இருக்குது. டேய், அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு கேட்டல. அது உளறிட்டு இருக்குமா? நான் யாருக்கும் எதிரி கிடையாது. காலத்தை கடிச்சு சொல்றேன். இந்த வீட்டுல ஒரு சிக்கல் இருக்கு. அததான் நான் சொல்றேன். இந்த பொண்ணு இங்க இருந்தா உன் புருஷ உயிருக்கு ஆபத்து. நானும் பொம்பளை பொறுமையா பாத்துட்டு இருக்கேன். வாய்க்கு பேசிருக்கா? எப்ப 100 வருஷம் வாழ்வு சொல்லிட்டேன். ஏய், நெருப்பு சொன்னா சுட்டுமா? அது என்னமோ உளறிட்டு இருக்கு. ஏமா ஏமா ஆடாத? எங்க அவங்க சொல்றத கேட்டீங்கல்ல? எங்க என் தாலிக்கு விஜயா, இதுக்குதான் நான் ஆரம்பத்திலே இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னேன். எதுக்கு முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கு முடிச்சு போடுற? என் உயிருக்கும் மீனாவுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு அம்மா அந்த பொம்பளை சும்மா செட்டப் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கா? எனக்கும் அதான் டவுட்டா இருக்கு. அண்ணிய வேற அம்மாக்கு பிடிக்காது. அம்மா, இது உங்க வேலை தானா? ஏய், என் தாலியை பத்தி நானே இப்படி எல்லாம் சொல்ல சொல்லுவேனா? என்னடா நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் சொல்றது தைரியமாக்கு. ஒரு புண்ணாக்கு வேணா, நீ கிளம்பவே இல்லையா? தம்பி, உனக்கு இள வயசு, ரத்தம் சூடா இருக்கு. அந்த வேகத்துல நீ பேச. நான் சொல்றது நடக்கும். இந்த பொண்ணு இந்த வீட்டுல இருந்தா உங்க அம்மாவோட தாலி நினைக்காது. இதுதான் எழுதப்பட்ட விதி. ஏமா, முதல்ல எழுந்திரிங்க. சம்பந்தம் இல்லாம எதுக்கு முடிச்சு போறீங்க? இந்த வீடு எப்படி ஒண்ணா எழுதிட்டு போட்டா நாங்க பாத்துக்கிறோம். ஐயா, நான் சொல்றது நடக்கும். இந்த பொண்ணு இந்த வீட்டுல இருக்க கூடாது. முதல்ல நீ அந்த வீட்டுல இருக்க கூடாது. ஒண்ணு பாரு, நீ மட்டும் எது போல நடுமணி நச்சு இருக்கணும் பாத்துக்க. ஆக்டிங்லாம் இங்க வேணாம். உனக்கு சாமி அந்த மாதிரி இல்ல, பேய் பிடிச்ச மாதிரி இருக்கு. இப்ப நீ கிளம்பல, நான் தான் உனக்கு பேய் விட்டுவேன். புரியா இல்லையா? யார் உயிர் எப்ப போகணும்னு ஒரு விதி இருக்கு. ஆனா உங்க அப்பா உயிர் இந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு போனாதான் இருக்கும். உன்கிட்ட பேசிட்டு சத்தம் போடு. என்ன ஆச்சு? ஏன் இப்படி மூச்சு வாங்க ஓடி வர? நீங்க வேறமா இன்னும் கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்தா என் மூச்சு ஏறிட்டு இருக்கும். ஏய், என்னடி சொல்ற? நான் சொல்லி கொடுத்த மாதிரி அங்க போய் சொன்னியா இல்லையா? அது சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டேமா. இந்த வீட்டுக்கு நல்ல நேரம் வரணும்னா ஒரு இரண்டாவது மருமக இந்த வீட்டுல இருக்க கூடாது. விஜயா நம்பிட்டால? அந்த அம்மா நம்பிடுச்சு. ஆனா அங்க ஒரு ரவுடி இருப்பான்னு நீங்க சொல்லவே இல்லையே.